தேசிய முன்னணியிலிருந்து விலகி எதிர்க்கட்சி கூட்டணியில் இணைய மஇகா தேசிய பொதுப் பேரவையில் பேராளர்கள் பேராதரவு கொடுத்தது குறித்து அக்கட்சி தலைமையுடன் பேசப்படும். சபா சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அச்சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும் என தேசிய முன்னணி துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். எந்தவோர் இறுதி முடிவும் எடுக்கும் முன்னர் மஇகா ஆழமாக பரிசீலிக்கும் என தாம் நம்புவதாக அம்னோ துணைத் தலைவருமான தோக்மாட் கூறினார். அம்னோ மாசிசாவுடன் மஇகா நீண்டகால நட்பை கொண்டுள்ளது. அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும். எனவே மனஸ்தாபங்கள் இருந்தால் அதனை பேசி தீர்த்துக் கொள்வோம் என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 79வது மஇகா பொதுப்பேரவையில் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தாக்கல் செய்த 3 தீர்மானங்களில் மஇகா தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறி பரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் இணைய முறைப்படி விண்ணப்பிப்பதும் அடங்கும். அத்தீர்மானங்கள் பேராளர்களால் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டன. ஆனால் அதில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். ஏ. விக்னேஸ்வரன் மற்றும் மத்திய செயலவையிடம் பேராளர்கள் கொடுத்துள்ளனர். எதிர்வரும் மத்திய செயலவை கூட்டத்தில் மஇகாவின் எதிர்காலம் முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.